பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த உன்னத வேலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் நமக்கு பலனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். தாவீதின் நாட்களில 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியனான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இந்த நாட்களில நாம் பார்க்கிறோம், ஓயாத பிரச்சனைகளும் ஓயாத வறுமையும் ஓயாத போராட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இருக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஓயாத பிரச்சனைகள், குடும்பத்தில் ஓயாத பிரச்சனைகள், ஓயாத தோல்விகள், ஏமாற்றங்கள், இப்படியாக பல விதத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். வறுமையிலாக இருக்கட்டும், பலவிதமான போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு வேதனையாய் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த ஓயாத பிரச்சனைகள் அனைத்திற்கும் இன்றைக்கு ஒரு தீர்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் முழுவதும் அவருக்கென்று நீங்கள் இடம் கொடுங்கள். அவரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காக, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஓயாத பிரச்சனைகள், ஓயாத வேதனைகள், ஓயாத வறுமைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களில் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாக போகிறது. உங்களுடைய இந்த தீர்வுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்யும், உடைய பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன். இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில ஓயாமல் இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு மாற்றங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், கட்டளையிட போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில ஓயாத பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே வறுமைகள், பல இழப்புகள், வேதனை நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நீர் உதவி செய்யும்படி, அவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாய், அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வை கட்டளையிட்டு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உம்மை நம்பி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நேரம் முதற்கொண்டு ஒரு அற்புதம் நடப்பதாக, அந்த பிரச்சனைகள் இன்றோடு தீர்வதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறபடினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிரச்சனைகள் இந்த நாளிலிருந்து அது ஓய்ந்து போகும். அது ஒரு தீர்வை காண போகிறீர்கள். God bless you.